வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அக்டோபர் 24 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது ஒரு ஸ்கீம். என்ன ஸ்கீம்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 23rd செப்டம்பர் 2018. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இதுதான் வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஹெல்த் ஸ்கீம் ஃபார் உமன். எது வந்து லார்ஜஸ்ட் ஹெல்த் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். என்ன இது கவர் பண்ணுது அப்படின்னா ஃப்ரீ ஹெல்த் கவரேஜ் டு புவர் அண்ட் வல்னரபிள் ஃபேமிலிஸ். இந்த புவர் ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இந்த மெடிக்கல் ரிலேட்டடான ஹெல்த் கவரேஜ் வந்து பண்றது தான் வந்து இந்த ஸ்கீமோட வந்து நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்கீம் வந்து மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் கவர் பண்ணுதுன்னா 35 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து கவர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. எக்ஸப்ட் எந்த இது அப்படின்னா எந்த ஸ்டேட்னா வெஸ்ட் பெங்கால் தவிர்த்து மிச்ச 35 ஸ்டேட்ஸை வந்து இது கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். இது நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லான்ச் டேட் தெரிஞ்சுக்கணும், இம்ப்ளிமெண்டட் பை, இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஹெல்த் ஸ்கீம். இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தோழி ஹாஸ்டல்ஸ். இதுவும் ஒரு ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் வந்து இப்போ என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. 26 ஹாஸ்டல்ஸ் வந்து கட்டுறாங்க அக்ராஸ் தமிழ்நாடு. எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த தோழி ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறத அப்படின்னா Jan 4 2024 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் லான்ச் பண்ணது அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் இவங்க தான் லான்ச் பண்ணது. இந்த தோழி ஹாஸ்டல்ஸோட எய்ம் என்ன அப்படின்னா டு ப்ரொவைட் சேஃப் அகாமடேஷன் ஃபார் உமன்ஸ் ஒர்க்கிங் இன் வேரியஸ் லொகேஷன். கேர்ள்ஸ் உமன்ஸ்லாம் வந்து என்ன சொல்றது, அவங்களோட ஹோம் டவுன் விட்டு வேற இடத்துல வந்து ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சேஃபான அகாமடேஷன் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த தோழி ஹாஸ்டல்ஸ். இது நமக்கு எது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை ஹாஸ்டல், அப்புறம் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன டிபார்ட்மெண்ட், இது 3 பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தமிழ்நாடு நேச்சுரல் ஃபார்மிங் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணது யாருன்னா இபிஐசி. இபிஐசினா எக்கோ பார்க் அண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா கடூர்ல. செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்கல்ல, தானா முன் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, வாலண்டியர்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபார்ம் கிளஸ்டர் இன் 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ். என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னா செங்கல்பட்டு, திருவள்ளூர் அண்ட் காஞ்சிபுரம். ஆம், மொத்தம் அந்த ஒவ்வொரு கிளஸ்டரும் எத்தனை வில்லேஜஸை கவர் பண்ணுது அப்படின்னா 5 வில்லேஜை கவர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இந்த தமிழ்நாடு நேச்சுரல் ஃபார்மிங் ப்ராஜெக்டோட இம்ப்ளிமெண்டேஷன் என்ன அப்படின்னா நேச்சுரலா ஃபார்மிங் வந்து கொண்டு வர்றது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இந்த பெஸ்டிசைட், இன்செக்டிசைட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் இல்லாம ஆர்கானிக்கா வந்து பண்றதுக்காக கொண்டு வந்தது இந்த தமிழ்நாடு நேச்சுரல் ஃபார்மிங் ப்ராஜெக்ட். ஃபார்மர்ஸ் வந்து எப்படி ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னா அண்டர் நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், இது சென்டர்ல தான் வந்து ட்ரெயின் பண்றாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது ஒரு எக்ஸ்கவேஷன் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா பூம்புகார்ல. யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டக்டட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி தமிழ்நாடு. எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா பூம்புகார்ல. எங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கேட்பாங்க. இது மாதிரி நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வேயோட டியூரேஷன் என்ன அப்படின்னா செப்டம்பர் 20 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேட். இத்தனை நாள் வந்து போயிருக்கு அப்படின்னா மொத்தம் 12 டேஸ் வந்து நடந்திருக்கு அந்த சர்வே வந்து. எங்க அப்படின்னா நம்ம பூம்புகார் கடலுக்கடியில வந்து ஏதாவது எக்ஸ்கவேஷன் என்ன ஏதாவது பொருள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி மொத்தம் 12 நாள் வந்து எக்ஸ்கவேட் பண்ணி பார்த்திருக்காங்க. என்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா செப்டம்பர் 20 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுல வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யாரு கண்டக்ட் பண்ணது, என்ன லொகேஷன், சர்வேவோட டியூரேஷன் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கீம். இது ஒரு ஸ்கீம் தான். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். யார் லான்ச் பண்ணது அப்படின்னா பை த பிரைம் மினிஸ்டர். எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 2022. எய்ம் என்ன அப்படின்னா இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். ஸ்கூல் எஜுகேஷனோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வந்தது இந்த பிஎம்
ஃப்ரீ ஸ்கீம்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நம்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல, அத வந்து மாடர்ன் எஜுகேஷன், மாடல் ஸ்கூல்ஸா வந்து அ கன்வெர்ட் பண்றது. இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீமோட எய்ம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் வந்து எந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணது அது தெரிஞ்சிருக்கணும். லான்ச் டேட் தெரிஞ்சிருக்கணும். இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆன் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் எஃப்ஐஆர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி பெர்சன்ஸ் கம்யூனிட்டி வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எந்த ஊர்லன்னா, ஃபதேபூர் அப்படின்னு ஊர்ல. எங்க இருக்கு அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. எதுக்காக வந்து இவங்க வந்து இப்ப எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாஸ் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஹிந்துஸ் டூ கிறிஸ்டியானிட்டி. ஹிந்துஸ்ல இருந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு நெறைய பேர் வந்து மாறியிருக்காங்க. ஸோ, அதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷன வந்து எஃப்ஐஆர் வந்து நெறைய பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன லா யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ் ப்ரொஹிபிஷன் ஆஃப் அன்லாஃபுல் கன்வர்ஷன் ஆஃப் ரிலீஜியஸ் ஆக்ட் 2021 இது கண்டிப்பா கேட்பாங்க. இந்த லா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். என்ன ஆக்ட் அப்படின்னு சொல்லி. சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங் என்ன அப்படின்னா, ஒன்லி விக்டிம்ஸ் ஆர் தேர் ரிலேட்டிவ்ஸ் கேன் ஃபைல் எஃப்ஐஆர். அதாவது ஒண்ணா ரிலேட்டிவ்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். இல்லன்னா யாரு விக்டிமோ அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். கிரிமினல் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரிமினல் லா மஸ்ட் நாட் பி யூஸ்ட் டூ ஹராஸ் இன்னசென்ட் பெர்சன்ஸ். இன்னசென்ட் பெர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஹராஸ் பண்றதுக்கு இந்த கிரிமினல் லாவ வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஆன் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் எஃப்ஐஆர் எந்த ஊர்ல வந்து ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபத்தேபூர், உத்தரப்பிரதேஷ். அப்புறம் என்ன ஆக்ட், இந்த ஆக்ட் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நேயிங் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இந்த நேயிங் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து எந்த வருஷம் வந்து தொடங்குறதா இருக்காங்க அப்படின்னா, 2032ல தொடங்குறதா இருக்காங்க. இதோட பவர் பிளான்ட்டோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 1000 மெகாவாட். எங்க இருக்கு? எந்த ரிவர் பக்கத்துலன்னா, சியாம் ரிவர் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்னா, அப்ராக்ஸிமேட்டா 4900 ஆ கிகாவாட் ஆனுவலா வந்து இவ்ளோ எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சியோம் ரிவர் வந்து எப் அ எவ்ளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, 170 கிலோமீட்டர் லாங் ட்ரிபியூட்டரி ஆஃப் பிரம்மபுத்திரா ரிவர். அதாவது பிரம்மபுத்திரா ரிவரோட துணை நதி தான் வந்து இந்த சியோம் சியோம் ரிவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இந்த நேயிங் எலக்ட்ரிக் சாரி நேயிங் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து எப்போ தொடங்குறதா இருக்காங்க. எங்க வந்து ஆ அந்த எந்த ரிவர் பக்கத்துல இது இருக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த சியோம் ரிவர் வந்து எந்த நதியோட துணை நதி அது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இம்பேஷன்ஸ் ராஜ் பியானா. இம்பேஷன் ராஜ் பியானாங்கிறது ஒரு நியூ பால்சம் ஃப்ளார். ஆக்சுவலா இது ஒரு ஃப்ளார் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷ்ல. அருணாச்சல் பிரதேஷ்ல எங்க அப்படின்னா, ஷெர்கவான் அப்படிங்கிற ஒரு இடத்துல. இந்த ஃப்ளார் வந்து அந்த இடத்துல மட்டும் தான் வளருதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஃப்ளாரோட ஜீனஸ் பேரு இம்பேஷன்ஸ். அப்படின்னா பிரைட் ஃப்ளவர்ஸ் அண்ட் சீட் டிஸ்பர்சல். சீட் டிஸ்பர்சல் நமக்கு தெரியும். விதை வெடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. சீட் டிஸ்பர்சல். இந்தியால வந்து மொத்தம் இந்த ஜீனஸ்ல 230 பல்சம் ஸ்பீசிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃப்ளவர் எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்தியால வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ககன்யான் க்ரூ எஸ்கேப் சிஸ்டம். ககன்யான் க்ரூ எஸ்கேப் சிஸ்டம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ். என்ன சொல்றது? சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ். இது என்ன இதோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, டு அ யூஸ் டு எஜெக்ட் அஸ்ட்ரோநாட்ஸ் சேஃப்லி டியூரிங் லான்ச் எமர்ஜென்சிஸ். ராக்கெட்ல வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் டிராவல் பண்றாங்கல்ல. சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆஸ்ட்ரோநாட்ஸ மட்டும் தனியா எஜெக்ட் பண்ணிரும். சோ தட் ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு வந்து என்ன சொல்றது? எந்தவித பாதிப்பும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா லேண்ட் ஆயிருவாங்க. அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, புல்லட் டைப் சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. எப்படின்னா, புல்லட் டைப் சிஸ்டம் ராக்கெட்டோட டாப்ல புல்லட் டைப் சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணும்போது ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா, இந்த க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ மட்டும் தனியா வெளிய எடுத்துரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரியேட்ஸ் அப் டூ 10x கிராவிட்டி ஃபார் குயிக் எஸ்கேப்.
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மொத்தம் 10x கிராவிட்டின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம எர்த்தோட புள்ளிய பார்த்தீங்கன்னா 1x கிராவிட்டி தான். அப்போ இந்த ககன்யானோட க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்குன்னா 10x கிராவிட்டி ஃபாஸ்ட்டா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தட் ஈஸியா நம்ம வந்து ஆஸ்ட்ரோனட்ஸ வந்து என்ன சொல்றது ராக்கெட் வந்து பிடிச்சிடலாம் தனியா. எதுக்காக வந்து இதுக்கு இந்த க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் ஓட பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, பாராசூட் சிஸ்டம் என்ஷூர்ஸ் சேஃப் சீ லேண்டிங். அதான் சொல்றேன். இந்த புல்லட் டைப் சிஸ்டம் வந்து என்ன சொல்றது? அதுலருந்து 10x கிராவிட்டில அஸ்ட்ரானட்ஸ வந்து தனியா எடுத்து செப்பரேட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, பேராசூட் மூலமா சேஃபா வந்து சீ லேண்டிங் வந்து ஆஸ்ட்ரானட்ஸ் பண்ணிடலாம். ஸோ தட் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அதான் வந்து சொல்ல வராங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குறிஞ்சி ப்ளூம். குறிஞ்சி ப்ளூம் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, தமிழ்நாடுக்குள்ள குறிஞ்சி பூ நமக்கு தெரியும். இந்த 12 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அ பூக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பூ. இங்க வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்டின்னா கூடலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் நீலகிரிஸ்ல வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன பூ அப்டின்னா, ஸ்ட்ரோபிலான்தஸ் செசிலிஸ் இந்த பூ தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அ அதாவது இந்த இந்த பூ தான் வந்து இந்த கூடலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் நீலகிரிஸ்ல வந்து ஃபைண்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இந்த நீலக்குறிஞ்சி அப்படிங்கிறது எங்க மட்டும் இருக்கு அப்டின்னா, வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீலகிரிஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்டின்னா, ப்ளூ மவுண்டன். இதுல நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்டின்னா, இப்போ அ அ பிரசென்ட்டா வந்து இந்த ஸ்ட்ரோபிலான்தஸ் செசிலிஸ் இதுதான் வந்து இந்த கூடலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் நீலகிரிஸ்ல வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டுகாங் கன்சர்வேஷன் சென்டர். ஆம் இந்த டுகாங் கன்சர்வேஷன் சென்டர் வந்து எங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னா, சரபேந்திராரா ராஜன்பட்டினம் வில்லேஜ். எங்கன்னா பட்டுக்கோட்டை தாலுக், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆ இத வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐடிசிசி மீன்ஸ் இன்டர்நேஷனல் டுகாங் கன்சர்வேஷன் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாரு? அண்டர் இந்தியாவுனா டிஎன் ஷோர்ல. இதோட எய்ம் என்ன அப்டின்னா, டு கன்சர்வ் டுகாங் ஸ்பீஷீஸ். டுகாங் ஸ்பீஷீஸ்னா ஒண்ணும் இல்ல மரைன் மேமல்னு சொல்லலாம். இல்லன்னா சீ கவ்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்பீஷீஸ வந்து கன்சர்வ் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த டுகாங் கன்சர்வேஷன் சென்டர். இது வந்து எந்த ஊர்ல வந்து கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கான குவிஸ் பார்ப்போம். நியூ பால்டம் ஃப்ளார் ஸ்பீசிஸ் ஆ Impatiens Tasmania was discovered in which state? Next question. The Nine hydroelectric project which land on which river? The crew escape system of Gaganyaan can generate acceleration up to how many times gravity? Next question. Tunguvar archaeological survey duration last for how many days? இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. இல்லைன்னா யூடியூப்ல வந்து நான் பார்த்து சொல்றேன். அங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. பாய்.